இது வந்து இந்த மெசேஜ் யாருக்காக அப்படின்னா, பொதுவா எல்லாத்துக்காகவும். இது வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆ குழந்தைங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "கண்ணு, குட்டி நான் வந்து உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. நீ எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து குழந்தைங்க என்ன நெனச்சுக்குவாங்க, "இல்ல, இல்ல இவங்க ஏதோ நம்மள சிக்க வைக்க பார்க்குறாங்க. நம்மகிட்ட வந்து அப்படியே அலுங்காம நைஸா பேசி எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு, அப்புறம் 1 மணி நேரம் உட்கார வச்சு நம்மள ரம்பம் போட்டு அறுப்பாங்க. பயங்கர லெக்சர்லாம் குடுப்பாங்க." இந்த அட்வைசஸ்லாம் இந்த பூமராங் அட்வைசஸ்லாம் நம்மளால கேட்டுட்டு இருக்க முடியாது. பூமர் மாமா, பூமர் மம்மின்ற மாரி பேர் வச்சு விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த வயசுல தெரியல. இவங்க வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்படி தப்பா நெனச்சுட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அம்மா, அப்பாட்ட மறைச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் இதெல்லாமே வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ வந்து நான் தப்பா சொல்லவே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லல. பட் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்கிற நாலேஜ்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அத தான் அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்கும். பட் நீங்க பேரண்ட்ஸ்ட்ட வந்து ஓப்பனா சொல்லி, அவங்களோட அட்வைஸஸ வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல அட்வைஸஸ் தான் குடுப்பாங்க. அது லாங் டைம்ல பார்க்குறப்ப தான் தெரியும். ஏன்னா, யாரா இருந்தாலும் சரி, உங்களோட அம்மா, அப்பா குடுக்குற லவ் அண்ட் கேரிங், அவங்களோட ஹோல் லைஃப் டெடிகேஷன் வந்து வேற யார்னாலயும் உங்களோட லைஃப்ல குடுக்கவே முடியாது. ஸோ பேரண்ட்ஸை வந்து எனிமியா பார்க்க வேண்டாம். அவங்க கண்டிப்பா நம்மளை வந்து திட்டுவாங்க. திட்டாம எந்த பேரண்ட்ஸும் இருக்கவே முடியாது. ஸோ திட்டுனாலும் நம்மளோட லைஃப்ல நல்லபடியா வளர்ச்சிக்கு தான் திட்டுறாங்கன்னு அவங்க கிட்ட ஓப்பனா பேசுங்க. அவங்களோட அட்வைசஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். தேங்க்யூ.